ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வச்சாச்சு, எண்ணெய் சூடாயிருச்சு. ஸோ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சது வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ வரமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அடுத்து இது கூட நான் ஒரு 10 நிமிஷம் போல் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆமாம், பஞ்சு மிட்டாயா. ஸோ இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வெந்து வரட்டும். ஸோ அடுத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா கொதிக்குது. ஸோ இந்த தண்ணி எல்லாம் நம்மளுக்கு சுண்டி வரட்டும், வெயிட் பண்ணலாம். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அவ்வளவுதாங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு சுண்டி நல்லா காய் வெந்துருச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கக்கூடிய தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதாங்க, என்னோட ஃபேவரேட் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத ரெமடியை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமா, கேரட் பீன்ஸ் போட்ட காம்பினேஷனில் செஞ்ச கூட்டு பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.